வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம மலையாளத்துல ரிலீஸ் ஆகி இந்தியா ஃபுல்லா சக்க போட்டுக்கிட்டு இருக்க மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற ஒரு அருமையான படத்தை தான் பார்க்க போறோம். யூடியூப் சோசியல் மீடியாக்குள்ள போனாலே இந்த படத்தை பத்தி தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்தான படம். 2007 தமிழ்நாட்டுல இருக்க கொடைக்கானல இந்த சம்பவம் உண்மையா நடந்திருக்கும். அதை தழுவி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம நீ கதைக்குள்ள போலாம். கட் பண்ணா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பழனியில இருக்க ஒரு ஹோட்டல தான் காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்க டிவில நம்ம கமல் சாரோட பாட்டோட தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. கேரளால இருந்து இந்த பழனிக்கு டூர் வந்திருக்காங்க. அந்த டிரைவரும் கஸ்டமருக்கு வந்து கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பினாலும் கடைக்காரன் போய் காசு கொடுக்கலான்னு இவன் போயிட்டு இருக்கான். அந்த டிரைவர் இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் போல. அந்த கடைக்காரன் கூப்பிட்டு கேட்கறான், என்ன தம்பி இந்த சைட்ல வரதே இல்ல, பெரிய ஆயிட்டியான்னு. இல்லன்னா வேளாங்கண்ணியில சீசன் ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்ப வண்டி அங்க ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கையை துடைக்கலான்னு ஒரு பேப்பரை பாக்குறேன். கையை துடைக்கிறதுக்கு அந்த நியூஸ் பேப்பர்லாம் கிழிச்சு வச்சிருப்பாங்க. அதுல பழைய நியூஸ் பேப்பர் ஒன்னு இருக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் பேப்பர். அதை எடுத்து பார்த்து சாக்காயிட்டு அந்த கடைக்காரன் இது என்னன்னா படிச்சு சொல்லுங்கன்னு சொல்றான். ஏன்னா தமிழ் இருக்கு, இவனுக்கு படிக்க தெரியல. அந்த கடைக்காரன் படிச்சோடனே ஒரு மாதிரி சாக்காகிறான். இவன் எதுக்கு சாக்காகிறான்னு நமக்கும் தெரியல. அப்புறம் கஸ்டமர் எல்லாம் வண்டியில ஏத்திட்டு வேகமா கேரளாவை பார்த்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். காருக்குள்ள இருக்கவும் கேரளாக்காரங்க தானே, எல்லாம் இவங்க ஏரியா தான். அந்த பேப்பரை இவங்கிட்ட காமிச்சோன்னே அவங்களும் சாக்காகிறாங்க. எதுக்கு சாக்காகிறாங்க நம்ம காட்டல. கட் பண்ணி கேரளாவை காட்டுறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு இப்பதான் பிளாஷ்பேக் காட்டுறானுங்க. அங்க கொச்சி மாவட்டத்துல இருக்க மஞ்சுமலுங்கிற ஒரு ஊர்ல ஒரு கல்யாண ஃபங்க்ஷன். நம்ம பசங்கள சரக்க போட்டு புல் ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க, பாட்டை போட்டுக்கிட்டு. அங்க ஒரு 10 பசங்க இருக்காங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகர்கள். அவங்க எல்லாத்தையுமே இவங்க எல்லாம் மஞ்சுமல் பாய்ஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம பசங்களா இந்த லோக்கல் ஏரியா பசங்க. அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்புறம் சொல்லவா வேணும், பாட்டை போட்டுட்டு சரக்க போட்டுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க பரிமாற இடத்துல எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேரு குட்டான். இவன் திரும்பி பாக்குற நம்ம பசங்க எல்லாம் பண்ற சேட்டையை இவனுக்கு அடங்க மாட்டானுங்க அப்படின்ட்டு. இதுல வேற இந்த குண்டை வேற தண்ணியை போட்டு மாப்பிளைய புடிச்சு போய் ஆடிக்கிட்டு இருக்கான். வந்து ஆடுறான்னு கீழே இருக்க நம்ம பசங்க வேற புலம்புறாங்க, இன்னைக்கு ஏதோ 7 எழுத்தோட போறான்டா, எல்லாம் செமத்தியா தான் அடி வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மண்டபத்துக்கு முன்னாடி நம்ம குட்டானும் இன்னொருத்தரும் போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அவன் ஸ்கூல் பழைய ஃப்ரெண்டு வந்து நான் டிராவல்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு காடை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு மண்டபத்துக்குள்ள நம்ம பசங்க எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. வேற லெவல் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. சரக்கு வேற புல்லா போச்சு இல்ல, அதனால ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எப்படி இருந்தாலும் கல்யாண வீடுனா ஒரு கலவரம் இருக்கும்ல, சண்டை ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா இந்த ஏரியா பசங்க எல்லாம் கேங்கா இருப்பானுங்க. இப்ப 2 கேங்குள்ள சண்டை வந்துச்சுன்னா போய் அடிதடி எல்லாம் பண்ண மாட்டானுங்க. கயிறு இழுத்து யாரு பெரியாளுன்ட்டு ப்ரூவ் பண்ணிப்பானுங்க. சொன்ன மாதிரியே நம்ம பசங்க உரண்டு இழுத்து வேற கேங்கோட சண்டை வந்துருச்சு. நம்ம மாப்பிள்ள வேற வந்து புலம்புறான்ட்டு, ரொம்ப வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கிறா, கெடுத்துறாதீங்கடா அப்படின்னு. அதுக்கு அந்த குந்தாடி ஃப்ரெண்டு, இறா மச்சா மேட்ச்ல ஜெயிக்கிறோம், உன்னோட ஆளு முன்னாடி நீ கெத்து காடுறா அப்படின்னு கழுத்துல போட்டுருக்க துண்டை இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இந்த 2 கேங் மாத்தி மாத்தி உயிரை கொடுத்து இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இதுல எல்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லா ஓரமா தள்ளி நின்னு பாத்துட்டு இருக்க என்ன பண்றானுங்கன்னு. நம்ம பசங்க தான் வீராதி வீரங்களாச்சே, எப்பயும் போல அந்த மேட்ச்ல தோத்துறானுங்க. நம்ம பசங்க தான் திறமசாலி தான், ஆனா கொஞ்சம் சரக்கு ஓவனாங்காட்டிங்க அவங்களுக்கு கொஞ்சம் கிளார் ஆயிருச்சு, அதான் கயிறை விட்டானுங்க. நம்ம ஹீரோ இவங்கள ஒரு மாதிரி பாக்குறேன், ஏன்டா வெக்கமா இல்லையான்ட்டு அவனும் போயிடுறேன். அப்புறம் அடுத்த நாள் வேலைக்கெல்லாம் போயிட்டு எல்லா வேலையை முடிச்சு சாயங்காலம் எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணுவானுங்க. எல்லாம் அங்க ஜாயின் ஆயிட்டு இருக்கானுங்க. நமக்குன்னு ஒரு கேங் இருந்தா ஒரு பக்கம் ஜாயின் பண்ணுவோம்ல, குட்டிச்சவத்துல போய் கொண்டானுங்க எல்லாரும். அங்க இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு கேங் இருக்கும்ல, அவனுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க டூருக்கு போனோம்னு சொல்லி அந்த போட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க. இவங்களை வெறுப்பேத்துறதுக்குன்னு வேணும் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க டென்ஷன் ஆகுறானுங்க, இவனுங்க வேற ஒரு பக்கம் அப்படின்னு. நம்ம ஹீரோ இப்ப இருக்க பிரச்சனை டூர்லாம் வேணுமாடா, கம்முனு போய் அவன் வேலையை பாறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் எவனா ஒருத்தர் இருப்பான்ல மண்டைகள் இருக்குன்னு, அதே மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கான். இவன் போன் பண்ணி மாத்தி மாத்தி எல்லாத்தையும் மண்டை கழுவி விட்டுறான் போன்ல. நம்ம பசங்களுக்கு இப்ப டூர் போலான்னு ஆசை வந்துருச்சு. இந்த கண்ணாடிக்காரன் அந்த கல்யாணத்துல ஒருத்தன் இவன் ஃப்ரெண்டு வந்து கார்டு கொடுப்பான டிராவல்ஸ் வச்சிருக்கேன்ட்டு, அவனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி டூர் போலாம், வண்டியை புக் பண்ணிக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் எப்படியே கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டானுங்க டூருக்கு போறக்கு. அதுக்கப்புறம் எங்க போலான்னு பிளான் போட்டிருக்காங்க. ஒருத்தனா கோவாக்கு போலாங்கிறான், இன்னொருத்த மூணாருக்கு போலாங்கிறேன். நீங்க எங்கேயோ போங்கடா, நான் வீட்டுக்கு போறேன்ட்டு சுபாஷன் ஒருத்தர் எந்திரிச்சு வீட்டுக்கு போறேன். நம்ம குட்டா கேட்கற, ஏன்டா நீ வரலையான்னு. டே உனக்கே தெரியும் மச்சி, எங்க வீட்டுல இருக்கிற சூழ்நிலை, எங்க அப்பாவும் இல்ல, நான் ஒருத்தன் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்னால வர முடியாதுடா, காசு இல்லடான்னு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா நம்ம பசங்களுக்கு இவனை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல, அதனால யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க நேரத்திலேயே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குட்டா வீட்டுல இருந்து வரும்போது சொல்லிட்டு வரான், அதுக்கு அவங்க அம்மா அங்கிருந்து வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு வாடா அப்படின்னு சொல்றதுக்கு, நீ வேற ஏமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை எப்பயும் மீட் பண்ற இடத்துக்கு வந்துட்டானுங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு சுபாஷ் விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. அதான் சின்னதா ஒரு பிளான் போட்டு எல்லாம் ஒரே முட்டா காசு போட்டவன கூட்டு போய்க்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் காரு வந்துருச்சு. இப்பதான் ஒவ்வொருத்தனா ஆஜராயிட்டு இருக்காங்க. வீட்டுல ஒரு சின்ன பிட்ட போட்டு எல்லாம் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம குட்டானும் வந்தவன்ட்ட வண்டி வாங்கிட்டு போயிட்டு எப்படியா சுபாஷை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் அவங்க அம்மாட்ட எல்லாம் போய் கூப்பிட்டு இருக்காங்க. சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, அவங்க அம்மாவும் சரின்ட்டாங்க. அப்புறம் குட்டா போய் சுபாஷ் 2 ஃப்ரெண்ட்ஷிப் டைலாக் போட்டோன்னே அவனுக்கு மனசு மாறிது. சேர வந்து தொலைறா இல்லன்னா விடவா போறீங்கன்ட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு, அம்மா செலவுக்கு 500 ரூபாய் இருந்தா குடும்பம்னு கேட்டதுக்கு ஓடி போய் காசெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க
பண்ற ஃபேமிலி. அப்புறம் எல்லாம் கிளம்பி வந்து கார் எடுத்தானுங்க, எல்லாம் பாட்டை போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு குறுக்க வந்து ஒரு வண்டி நிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த குண்டை. அந்த கார்ல 10 பேருக்கு இடம் இருக்கு, அதனால இந்த குண்டை கழட்டி விட்டு போலான்னு பிளான் போட்டாங்க. நான் எப்படியோ மோப்பம் பிடிச்சு வந்துட்டேன். மச்சான் எனக்கே துரோகம் பண்றீங்கடா, அப்பயே நான் விட மாட்டேன்டா, வந்தே ஆவான்டான்ட்டு ஓடி போய் ஒருத்தனை கீழே விட்டு சொல்லிட்டு அவன் ஏறி கொண்டுட்டேன். அந்த குறுந்தாடி ஃப்ரெண்டு சாம விடுறான், என்னடா பின் சீட்ல உட்கார வைக்கிற, உனக்கு வயித்தாலேயே போயிருண்டா அப்படின்னு சாம விட்டுட்டு பின்னாடி போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டை போட்டு எல்லாம் ரவுஸ் விடுறானுங்க, ஆவுன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே எல்லாரும் சந்தோஷமா கார் எடுத்துட்டு புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உனக்கு அதுக்கப்புறம் என்ன விபரீதம் நடக்க போகுதுன்னு இவங்க யாருக்குமே தெரியாது. அவன் பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பழனிக்கு தான் வராங்க. பழனிக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் போய்க்கலான்ட்டு பழனிக்கு தான் ஃபர்ஸ்ட் வரானுங்க. ஒரு வழியா பழனிக்கு வந்துட்டு அங்க காரை நிறுத்திட்டு போய் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஃபுல்லா திருவிழா இல்ல, அதனால எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் திணீர் வச்சுட்டு பயபக்தியோட வெளியே வரானுங்க. 2007 அந்த விசிடி அந்த டிவிடி கேஸ்ட் தானே ஃபேமஸ். நாம கூட 50 ரூபா கொடுத்து வாங்கி பார்ப்போம்ல, அதனால கார்ல பாட்டு போறதுக்கு ஏதாவது கேஸ்ட் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கேஸ்ட் கடையை பார்த்துட்டு அங்க போய் கேஸ்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்க அங்கேயும் போய் அடிச்சுக்கிறானுங்க, இந்த பாட்டு வாங்கடா அந்த பாட்டு வாங்கடா. அந்த கடைக்கார தாத்தா, கண்ணுங்களா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு லவ் சாங் கார்ல போறதுக்கு கேட்க இனிமையான ஒரு பாட்டு வேணும்னு கேட்டோனையும் அவர் நம்ம கமல் சார் நடிச்சால அந்த குணா படம் அந்த பாட்டு எடுத்து கொடுக்குற அப்படி. அதுக்கப்புறம் கேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு சரி சாப்பிட்டு போயிடலான்னு ஒரு கடையில வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த டிரைவரோ நம்ம சுபாஷும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. அப்புறம் பேசிட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்ப பாட்டை போட்டு அப்படியே மெதுவா வண்டி எடுத்து பொறுமையா கிளம்பிட்டு ஒரு வழியா கொடைக்கானல் வந்துட்டானுங்க. கொடைக்கானலை பத்தி சொல்லணும், நம்ம எல்லாரும் அது மலைகளின் இளவரசின்னு சொல்லுவோம். அதுல எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தான இடங்களும் நிறைய இருக்கு. நம்ம பசங்க கொடைக்கானல் வந்துட்டு என்ஜாய் பண்றானுங்க, எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கானுங்க. படகுல போறது, கடைக்கு போறது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் போட்டோ எடுக்கலாம்னு உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களே ஒரு சின்ன கேமரா கொண்டு வந்திருப்பானுங்க. ரோட்ல ஒருத்தர் சிவனேன்னு போயிட்டு இருப்பான், சார் எங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கணும், அவனை கூப்பிட்டு அவனும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். சரின்னு போட்டோல எடுத்து முடிச்சுட்டு அவன்கிட்ட கேமராவை வாங்க போகும்போது அவன் கேட்கறான், என்னப்பா நீங்களா வெளியூரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்கண்ணா நாங்களா கேரளால இருந்து வந்திருக்கோம்னு சொன்னதும், நானும் டூரிஸ்ட் கைடு தாப்பா இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டுமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வேணாண்ணா அப்படின்னு அந்த குறுந்தாடி ஃப்ரெண்டு போயிரு. அதுக்கப்புறம் அந்த குண்டை வந்து அண்ணா ஊரெல்லாம் சுத்தி காட்ட வேணா, இந்த லேடிஸ் இது அப்படின்னு சொன்ன, டேய் என்ன பார்த்து உனக்கு அங்கிள் மாதிரி தெரியுதா போடா அப்படின்ட்டு அவன் போயிடுறான். இந்த குண்டனை திட்டிட்டே போறான், ஒரு நிமிஷத்துல என் தொழிலே மாத்த பாத்துட்டீங்களா அப்படின்னு கண்டபடி திட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவன் பசங்க என்ன பண்ணுவானுங்க, ஊரை விட்டு வெளியே வந்தாலே அதுக்கப்புறம் நான் ஆட்டம் தான், உடனே ஒரு ஒயின் ஷாப் போயிட்டு ஃபுல்லா சரக்கு வாங்கிக்கிறானுங்க. ஆனா ஆயாக்கு உடம்புல சீக்கிரம் போகணும், சீக்கிரம் ஒரு ஆஃப் சரக்கு கொடுக்கணும்னு ஃபுல்லா சரக்கு வாங்கிட்டு ஃபுல்லா குடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆள்கால் உள்ள போனா ஆட்டம் தானே, பாட்டை போட்டு எல்லாம் ஜங்கு ஜங்குன்னு ரோட்ல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கானுங்க, அந்த இடத்தையே கலவரமாக்கிட்டு இருக்கானுங்க. சரின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டிரைவர் போய் இந்த பின்னாடி இருக்கிற சீட்டு திறந்து பார்த்தோன்னே ஃபுல்லா காரே நாஸ்தி பண்ணி வச்சிருக்கானுங்க. அட பாவிகளா உங்களை நம்பி வந்தோம் பாத்தீங்களாடா அப்படின்ட்டு போயிட்டு அந்த வாந்தி எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது, அவனும் ஃப்ரெண்ட் ஆகி போயிட்டான்ல, அதனால எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு மரத்து மேல எல்லாரும் குரங்கு மாதிரி ஏறிட்டு கடைசியா ஒரு போட்டோ எடுத்துக்கலான்னு போட்டோ எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பலான்ட்டு எல்லாம் வந்து கார்ல ஏறிக்கிட்டு இருக்கானுங்க. காரை ஸ்டார்ட் பண்ணணுமே கடைசியா அந்த கேஸ்ட் உள்ள மாட்டி இருக்கும்போது ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும்ல, அது மறுபடியும் பிளே ஆகுது. அந்த குணா சாங் கண்மணி அன்போடு காதலன்னு கேட்டோன்னே அந்த கண்ணாடிக்காரன் வந்து டே இந்த இடத்த நம்ம மறந்துட்டோமேடா அப்படின்னு சொல்றான். நம்ம பசங்களும் கேட்கறாங்க அவனை பார்த்து, என்னடா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம்னா வேற என்னடா இடம் இருக்கு அப்படின்ட்டு. இல்லடா குணா கேவன் ஒண்ணு இருக்கு, கமல் சார் போய் அந்த இடத்துல ஆக்டிங் பண்ணிட்டு வந்து சொன்னோம், அவனுக்கு ஆசை வந்துருச்சு போய் ஆகணும். ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணாண்டா டைம் போச்சு ஊருக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நம்ம பசங்களை ஒத்துக்கவே மாட்டேறாங்க. நோ 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 வே, கமல் சார் நடிச்சா அந்த இடத்துக்கு நாங்க போயே ஆகும்ட்டு அடம் பிடிச்சி எப்படியோ அங்கேயும் வந்துடுறானுங்க. அப்புறம் காரை கொண்டு போய் ஓரமா எடுத்துட்டு ஒரு டீயை குடிச்சு போயிடலான்ட்டு டீ கடையில போய் நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த கடைக்காரங்க டீ கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறானு. அந்த கடைக்காரனு இவங்களை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னப்பா எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டது. ஆமாண்ணா நாங்களே கேரளால இருந்து வந்திருக்கோம், லீவா அதனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு வந்துட்டு காசை கொடுத்துட்டு அவனே கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு இவனுக்கு மேல போயிட்டு இருக்கானு. இந்த இடமும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், ஆனா நிறைய இடம் இருக்கு. அந்த இடத்துல குணா கேவ்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இவங்க போற வழியில வந்து டூரிஸ்ட் கைட் பாக்குறாங்க, அங்கிள்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்துட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஃபேமிலியா போனா போட்டோ எடுத்துருவாங்க, அங்கேயே போட்டோ எடுத்து போட்டோ எல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க. அப்படி ஒருத்தர் இருக்கேன், தம்பி நான் போட்டோ எடுத்துருமான்னு கேட்டதுக்கு அண்ணா கேமரா எங்களுக்கே இருக்கு, நீங்க மட்டும் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க, அவன்கிட்ட கேமரா கொடுத்து போட்டோ எடுத்து வாங்கிக்கிறாங்க. சரின்னு மித்த இடத்துக்கு சுத்தி பாட்டு கடைசியா குணா கேவுக்கு போய்க்கலாம்னு இவங்க போக அந்த டிரைவர் வந்து டே மச்சான் டயர்டா இருக்கு நான் காருக்கு போறேன் நீங்க மட்டும் போங்கடான்னு சொல்லிட்டு அந்த கேமரா கையில கொடுத்துட்டு போயிடுறானுங்க. இவனுங்க எல்லா இடத்தையும் சுத்தி பாட்டு கடைசியா அந்த குணா கேவுக்கு வந்துடுறானுங்க. ஆனா அந்த இடத்தையே பெரிய கேட் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. முன்னாடி வேற போர்டு வச்சிருக்கானுங்க, தடை செய்யப்பட்ட பகுதி, உள்ள யாரும் போக கூடாது அப்படின்னு. அதுக்கு அந்த கண்ணாடி ஃப்ரெண்ட் சொல்றான், இல்ல மச்சான் நான் 2 வருஷம் முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்டா, அப்பெல்லாம் இந்த மாதிரி லாக் பண்ணல, இப்பதான் கேட் போட்டு வச்சிருக்காங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சேரா நம்ம ஊருக்கே கிளம்பலாம் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுல அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம பசங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, 8 கூச்சா அந்த இடத்துக்கு போயே ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ டே இங்க போர்டெல்லாம் வச்சிருக்காங்க, யாராவது காடி இது வந்துருவாங்க, ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா உள்ள பார்த்தா 3 பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. அது இவனுங்களும் பாக்குறாங்க, அவனுங்க போயிட்டு வரானுங்க, யாரு இதுன்னு சொல்ல நம்மளும் போலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் வேணாண்டா இதுக்குடா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளே ஒரு எல்லோ கலர் ஜர்க்கின் போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் டக்குன்னு ஒரு வழியை பாக்குறான், சைடா ஏறி போய் அந்த வழியா பூந்து வந்துடுறான். அவனை பார்த்துட்டு இவங்களும் வேகமா ஏறி உள்ள வந்துடுறானுங்க. நம்ம பசங்களா என்னைக்கு சொன்னதை கேட்டிருக்கானுங்க, எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. ஒரு வழியா நம்ம பசங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த கமல் சாரோட சாங் இருக்கும்ல, அதை கத்தி கத்தி எல்லாம் பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்பயும் அடங்குறாங்களா, இன்னும் எச்சா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கானுங்க.
கண்ணுக்கு தெரியாத இடத்துல குழி எல்லாம் இருக்கும், அதை மறைக்கிறதுக்கு ஒரு ஸ்டீல் கேட் மாதிரி போட்டிருப்பானுங்க. அது எட்டி பார்த்துட்டு என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு ஒவ்வொரு பக்கமும் ஏறிட்டு இருக்கானுங்க. எங்க போக கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்களோ உள்ள எல்லா பக்கமும் பூந்துகிட்டு இருக்கானுங்க. ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டு ஒரு இடத்த பாக்குறாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அந்த பாறையில எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அவங்க பேரு ஊர் பேரெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் போய் எழுதுறன்ட்டு வேகமா மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இன்னும் 2 பேரும் அந்த மேல பேர் எழுதலான்னு மேல போயிட்டாங்க. மித்த ஒரு 4-5 பசங்க அந்த சைடு போயிட்டாங்க. வேற பக்கம் போய் நாங்க சுத்தி பாட்டு வரண்டா, வேற ஏதாவது நல்ல பிளேஸ் இருக்கான்ட்டு. இவனுங்க ஏதோ கீழே ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் கிடக்குமா, அதை எடுத்து மேல எழுதுறான்ட்டு போய் பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஊர் பேர் மஞ்சுமல் பாய்ஸ்னு. இப்போ அந்த சுபாஷ் வந்து டே மச்சா ரொம்ப குளிர்றா, எவனா ஜர்க்கின் தான் கூடன்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோவும் போட்டுக்க ஜர்க்கினை கழட்டி தரான். இவனை வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் நம்ம ஹீரோக்கு. ரொம்ப கஷ்டப்படுற பையன், அதனால சுபாஷ் மட்டும் தனியா ரொம்ப பிடிக்கும். நம்ம சுபாஷும் அந்த ஜர்க்கினை வாங்கி போட்டு உள்ள போயிட்டு அவனோட சுத்தி பார்க்கலான்னு இவனுங்களும் அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் எடுத்து பேர் எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் மேல பேர் எழுதிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த எல்லோ கலர் ஜர்க்கின் போட்டவனும் நம்ம சுபாஷும் வரானுங்க. வந்துட்டு கத்துறாங்க டே வேற லெவல்ல இருக்கிற மச்சா அப்படின்னு. இவனுங்களும் அந்த பாறையில மஞ்சுமல் பாய்ஸ்னு எழுதி வச்சுட்டு இவனுங்களே கூப்பிடுறாங்க, வாங்கடா இங்க நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலான்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம சுபாஷ் நான் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு வேகமா ஓடி வந்து டக்குன்னு ஒரு குழி இருக்குமா அதை பார்க்காம பொத்துன்னு கீழே விழுந்துறான் உள்ளுக்குள்ள. இவனுங்கெல்லாம் ஒரு செகண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாம் ஆடி போய் நிக்கிறானுங்க. ஒருத்தனுக்கு ஒண்ணும் புரியல எங்க போனா அப்படின்னு. நம்ம ஹீரோ மேல நின்று இருக்கு, அதனால அவனுக்கு தெரியல டே ஏன்டா என்னடா ஆச்சு உன்ன மேல எவ்வளவுன்னு கேட்டதுக்கு அந்த எல்லோ கலர் ஜர்க்கின் போட்டவன் பேய் பிடிச்ச மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்க அரண்டு போய். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்காரன் சொல்றான் டே மச்சா சுபாஷ் விழுந்துட்டான்டா அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோ விழுந்தா தூக்கி விட வேண்டியதாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் குளிக்குள்ள விழுந்துட்டாடான்னு இவங்க ஆடி போச்சு, எல்லாம் அரண்டு போய் நிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ மேல இருந்து அப்படி எட்டி பாக்குறான். கரெக்டா ஒரு ஆள் விழுகிற அளவுக்கு ஒரு குழி இருக்கு. அந்த மேல வந்து அந்த தலையெல்லாம் மறைச்சிருந்தங்காட்டிக்கு தெரியல அந்த இடத்துல குழி இருந்தங்காட்டிக்கு ஒண்ணு வேகமா வந்து ஓடி வந்து உள்ள விழுந்துட்டான். நம்ம பசங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதே தெரியல, எல்லாம் பயத்துல இருக்கானுங்க. வேகமா குளிட்டு ஓடி வந்து கத்துறானுங்க, டே சுபாஷ் கேக்குதாடான்னு கத்திட்டு இருக்க. இவனுங்க போற சத்தத்தை மித்த பசங்களுக்கு கேட்டு மித்தவங்க சுத்தி பார்க்க போனாங்க. அவனும் வந்துட்டானுங்க எல்லாரும். இவனுங்க அந்த குளிக்கிட்ட கொண்டு கத்திட்டே இருக்கானுங்க, டேன்னு கத்திட்டு இருக்க. சர்ன்னு உள்ளது நிறைய வால் பிச்சுட்டு மேல வருது. இவனுங்க எல்லாம் பயந்துறானுங்க, எல்லாம் அறந்து போயிடுறானுங்க. ஒரு நிமிஷம் அந்த இடமே அப்படியே அமைதியாகுது. எல்லாம் பயத்துல உறைஞ்சு போய் கொண்டு இருக்கானுங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. அந்த வவ்வால்லாம் வெளியே வர சத்தத்தை தூரத்துல இருக்க அந்த டூரிஸ்ட் கைடு வந்து கேட்டதா. அவன் லோக்கலா இல்ல, அதனால அவனுக்கு எல்லாமே தெரியும் ஏதோ பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அந்த சத்தத்தை கேட்டு. இவனுங்களும் அந்த குளிக்கிட்ட கொண்டு கத்திட்டு இருக்காங்க, டே மச்சா விளையாடாதரா, சீக்கிரம் வெளியே வந்தாரா, பயமா இருக்கடான்னு கத்திக்கிட்டு இருக்கானு. அப்போ ஒருத்தர் அந்த கேமரா வச்சிருப்பான்ல, அதை எடுத்து போட்டோ எடுத்து பாக்குறா எவ்வளவு தூரம் ஆளுன்ட்டு. அது பிளாஷ் அடிக்குமா, அந்த லைட்டை வச்சு அந்த ஆழத்தை பாத்துக்கலான்னு எடுத்து போட்டோ எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த இடத்துல ஒரு வெளிச்சமும் தெரியல, அந்த அளவுக்கு கருகும்னு இருக்கு, ரொம்ப ஆழமா இருக்கும் போல. இவன் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கல்லை தட்டி விட்டுருவான். அந்த கல்லு இவன் காலில் போட்டு மெதுவா அந்த குளிக்குள்ள உழுக. நம்ம ஹீரோ சைலண்டா இருக்கடா, சவுண்ட் கேட்கலான்ட்டு மெதுவா காது கொடுத்து கேட்கறாங்க அந்த சத்தத்தை. ஒரு நேராக குளிர ஒரு கல்லு போட்டா எங்கேயும் படாம சர்ன்னு போய் கீழே தான் விழுகும். ஆனா இந்த குளிக்குள்ள விழுகும் போது அந்த கல்லு வந்து பாறையில மோதி விழுகுது. அப்படின்னா இடது பக்கம் வலது பக்கம் மாத்தி பாறையா இருக்கு. இப்பதான் அவனுக்கு புரியுது இதோட ஆபத்து என்னன்னு. நம்ம ஹீரோ பதறான், டே அவன் நம்ம கிட்ட விளையாடா, அவன் ஏதோ பெரிய ஆபத்துல மாடி இருக்கான்னு சொன்னதும் அந்த எல்லோ கலர் ஜர்க்கின் இருக்கான்ல, அவன் கத்துறான், டே என்னாலதான் அவன் செத்துட்டான், சுபாஷ நான் தான் கொண்டுட்டேன்னு பைத்தியமாட்ட ஒரு மாதிரி உளறான். அவன் இப்படி உளறத கேட்டவனே நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் பயம் பிடிச்சிட்டு அவனை அமைதிப்படுத்தலாம், டே அமைதியாருன்ட்டு ஒரு பக்கமா இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுகுறான், நானும் போய் சாகரண்டா, என்னாலதான் அவன் செத்துட்டான், நானும் போய் இந்த குளிக்குள்ள உழுகுறேன்டான்ட்டு ஒரு மாதிரி அழுக. இந்த சைடு அந்த வவ்வால் பறந்த சத்தத்தை கேட்டு அந்த லோக்கல் கைடு இருக்கான டூரிஸ்ட் சைடு அவனும் இந்த பக்கம் வந்தாரா என்னடா ஆச்சுன்னு பாக்குறதுக்கு. இவனுங்க எல்லாம் அலறானுங்க, நான் காப்பாத்துங்கண்ணா, என் ஃப்ரெண்டு உள்ள விழுந்துட்டானா, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா கத்த. அவன் அந்த குழி எட்டி பாட்டு இதுக்குள்ள விழுந்துட்டானா, டே ஏன்டா உங்களுக்குள்ள அறிவே இல்லடா, இங்க எதுக்குடா வந்தீங்கறான்னு அவன் போட்டு சத்தம் போடுறான். அவ்வளவுதான்டா, இதுக்குள்ள விழுந்துட்டு திரும்பி வர முடியாதா, அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் செத்து போயிருப்பான்டா, நீங்களாவது ஒழுக்கமா ஊருக்கு போய் சேருங்க அப்படின்னு சொன்னது. அவனுங்களா அழுகுறானுங்க. இவனுக்கு அழுகிறத பார்த்தோன்னே இவனுக்கு கொஞ்சம் பாவமா போயிருது. சரி வெளியே அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் இருப்பான், அவனை போய் கூட்டிட்டு வான்னு சொன்னது. இவனுங்களா வேகமா ஓடுறானுங்க அவனை கூப்பிடலான்னு. ஒரு 4 பசங்க மட்டும் உதவி கேட்டு வெளியே வரானுங்க. மிச்சம் நம்ம ஹீரோ மித்த பசங்க அந்த குளிக்கிட்ட கொண்டு இருக்கானுங்க. இவனுங்களும் வெளியே வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரை தேடி பாக்குறாங்க, எவனையும் காணோம். டக்குன்னு அந்த போட்டோகிராஃபர் இருப்பான்ல, அவனை போய் உதவி கூப்பிடுறாங்க, நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் அந்த குளிக்குள்ள விழுந்துட்டானா, சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் தலையிலேயே அடிச்சுக்கிறான், ஏன்டா அவங்களுக்குள்ள அறிவே இல்லையடா, உங்களை எல்லாம் யாரா இங்க வர சொன்னா அவன் கண்டபடி புடிச்சு திட்டுறான். ஃபர்ஸ்ட் போய் அந்த ஆறுமுகம் இருப்பார்ல, டீ கடையில இருப்பார்ல, அவர்கிட்ட போய் உதவி கேளுன்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம் வந்து அழுகுறானுங்க, கதறானுங்க. அவர் முதல்ல பொறுமையா சொல்லுங்கப்பா, எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொன்னோனையும் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு போட்டோ எடுக்கலான்னு வரும்போது டப்புன்னு அந்த குளிக்குள்ள விழுந்துட்டான்னு சொன்னோனையும் இவரனா பதறாரு அந்த குழி பேரை கேட்டு. ஏப்பா அது காவு வாங்குற குளிப்பா, அந்த குளிக்குள்ள பேய் எல்லாம் இருக்குப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணீங்கன்னு அவர் ஒரு மாதிரி சொல்ல இவனுங்களாம் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்ப டக்குன்னு அந்த டீ கடைக்கார பொண்ணு வந்து, அப்பா ஏதோ உதவி கேட்கறாங்களே, நீங்க போய் ஹெல்ப் பண்ணு சொன்னோனையும் அதுக்கு நம்ம டீ கடைக்காரரு, உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ வேற ஊருக்கு பொழைக்க போன பொண்ணு, அந்த வேலையை மட்டும் பாரு, இங்கெல்லாம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க ரொம்ப அழுகிறத பார்த்துட்டு நம்ம டீ கடைக்காரர் கொஞ்சம் பாவமா போயிருது. டக்குன்னு ஒரு 3 பசங்களை மட்டும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு சொல்லி தாட்டி விட்டு ஒரு 4-5 மந்திரிச்சு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு இவனை கூட்டு அந்த குளிக்கிட்ட போறாரு. இவனுக்கு அந்த கார் பாய்ங்க ஓடி வந்து கத்துறானுங்க, சீக்கிரம் வண்டி ஏறான்னு. டே எதுக்கடா கத்துறீங்க, எங்கடா போன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி சுபாஷ் குளிக்குள்ள விழுந்துட்டான்டா, போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு வேகமா கார் எடுத்து போயிட்டு இருக்கானுங்க. நம்ம டீ கடைக்காரர் அந்த குழியை பார்த்து போயிட்டு இருக்க, ஆப்போசிட்ல அந்த டூரிஸ்ட் கைடு வரான், அந்த குழி தானே அதுக்குள்ளதான் விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேத்து மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது. அந்த டீ கடைக்காரரும் அந்த குழிகிட்ட வந்துட்டு இவங்க எல்லாம் புடிச்சு திட்டுறாரு, ஒழுக்கமா அந்த குழியை விட்டு தள்ளி நில்லுங்க, நீங்களும் விழுந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த குழியை மெதுவை எட்டி பாக்குறாரு. அந்த குழியை பார்த்தோன்னே ஒரு கண்ணுல அவ்வளவு மரண பயம், ரொம்ப பயப்படுறாரு.
ஏங்கடா இப்படி பண்ணீங்க, இந்த குழி சரியான சாத்தான் குழிடா, இது வரைக்கும் 13 பேரை கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நம்ம பசங்க எல்லாம் பதறானுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த மந்திரிச்சு எலுமிச்சம்பழத்தை கையில தந்துட்டு அந்த குழியை பத்தி அதோட வரலாறு சொல்றாரு. இவர் சொல்ல அந்த இடத்தோட கிளைமேட்டே மாறுது, ஒரு மாதிரி பேய் காத்து மாதிரி அடிக்குது. எல்லாம் அண்ணாந்து பாக்குறாங்க என்னடா ஆச்சுன்னு. சடனா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த இடம் ஒரு மாதிரி வித்தியாசமா மாறுது. டக்குன்னு பார்த்தா ஒரு துளி நம்ம ஈரோட கண்ணு மேல விழுகுது. வேகமா மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை அடிச்சு பிரிக்குது. மழை வேகமா வரங்காட்டி அங்க இருந்து சுத்தி பார்க்க வந்தாங்க எல்லாரும் ஓடிடுறானுங்க. இவனுங்களும் இந்த சைடு வேகமா போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறானுங்க. இவனுங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள முன்னாடி அந்த ரைட்டர் கொண்டிருப்பார்ல, அவர்கிட்ட பயத்துல உளறானுங்க. அவரு பொறுமையா பேசுப்பா, நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல, ஒருத்தர் மட்டும் பேசுங்கன்னு சொல்ல அந்த டிரைவர் பொறுமையா சொல்றான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு குளிக்கல விழுந்துட்டான் சார்னு சொன்னது எந்த குழின்னு கேக்குறாரு. அந்த டிரைவர் இந்த மாதிரி குணா கேவுன்னு சொன்னோடனே அந்த உள்ள இருந்தவங்க எல்லாம் திருன்னு முழிக்கிறானுங்க. எப்ப அந்த குழியா, அந்த குழிக்குள்ள விழுந்தா திருப்பிலாம் வர முடியாது, உன் ஃப்ரெண்ட் எல்லாம் எப்பயும் செத்து போயிருப்பான் அப்படின்னு சொன்னோடனே இவனுங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டானுங்க. போட்டு கெஞ்சறானுங்க, உதவி பண்ண வாங்க சார் அப்படின்னு. அதுக்கு அந்த போலீஸ்காரு, நீங்க அழுகுறதுனால ஒரு யூஸ் இல்லப்பா, அவன் யாராலையும் திருப்பி கூட்டு வர முடியாத இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்டரி சொல்றாரு. அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? டெவில்ஸ் கிச்சன். நம்ம நாடு சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே ஒரு வெள்ளக்கார கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு அந்த பேரை வச்சான். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல போய் செத்தவங்களோட எண்ணிக்கை 13 பேரு. அது ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் செத்தாங்கன்னு ரெக்கார்ட்ல இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு அதுல செத்து போயிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கமல் சார் போய் அந்த இடத்துல நடிச்சாங்க. அந்த படத்தோட பேரவே இந்த இடத்துக்கு வச்சுட்டாங்க, குணாஸ் கேவ்னு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் மினிஸ்டரோட மருமகன் இங்க டூருக்கு அந்த குழிக்குள்ள விழுந்துட்டான். அவ்வளவு பெரிய ஆள் நான் 15 லட்சம் தரேன், என் மருமனோட சின்ன எலும்பு துண்டாவது எடுத்து கொடுங்கன்னு கேட்டாரு. இப்போ தொட்டப்பட்ட மலையில இருந்து குதிச்சு சாவறவங்க, ஆக்சிடென்ட் ஆகி சாவறவங்க, மலையில சாவறவங்க எல்லாம் இந்த கீழே பணத்தை போய் தேடி எடுத்துடுவாங்கல்ல, அவங்களே இந்த இடத்த பார்த்து பயந்தாங்க. அவங்களே அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு அது ஆபத்தான இடம். இங்க இருக்க பழங்களோட ஆழை இது வரைக்கும் யாராலையும் கணிக்க முடியல. கிட்டத்தட்ட 900 அடிக்கு மேல இருக்கும். அதனாலதான் அந்த இடத்துக்கு சாத்தானின் சமையலறைன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கதை நடக்கிறது 2007. அந்த மினிஸ்டர் காசு கொடுக்குறோன்னு சொன்னது 1996. அப்ப 15 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய காசு. அப்பவே பயந்துட்டு போய் யாரும் எடுக்காம இருக்காங்கன்னா இதுக்கு ஆபத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றான் அந்த போலீஸ்காரர். இதே கதையை சேம் டைம் அந்த டீ கடைக்காரரும் நம்ம பசங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க, நான் ஒரே இதா சொல்லிட்டேன். அப்ப உள்ள இருந்து சடனா அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம பசங்களை போட்டு அடி போலான்னு புழக்கிறாரு. ஏன்டா நீங்களே கொண்டு போட்டு இப்ப அந்த குளிக்குள்ள விழுந்துட்டு அங்க விழுந்துட்டான்னு கதை உரைங்களான்னு இவனை போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. அவனுங்க எல்லாம் கதறானுங்க, சார் நாங்க உண்மைதான் சார் சொல்றோம், இந்த மாதிரி நாங்க கேரளால இருந்து வரோம், இந்த மாதிரி அந்த இடத்த சுத்தி பார்க்கலாம்னு உள்ள போனோம், அவன் தெரியாம கால் தவறி உள்ள விழுந்துட்டான், நாங்க எதுவும் பரலைங்க சார் சொன்னா நம்ம போலீஸ் கேட்கவே இல்ல, போட்டு அடி கொளுத்துறான். அப்புறம் கட் பண்ணி அந்த குளிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இதே பாத்துட்டு இருக்கான். நல்லா மழை பெய்யறங்காட்டிக்கு மொத்த தண்ணி அந்த குழிக்குள்ளதான் விழுகுது. அந்த இடம் இறக்கமா இருக்கும்ல, அதனால மொத்த தண்ணி அந்த குழிக்குள்ளதான் இறங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த போட்டோகிராஃபர் போய் அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ்ட இன்ஃபார்ம் பண்ற, இந்த மாதிரி பசங்க விழுந்துட்டாங்க சீக்கிரம் வாங்கன்னு அவனையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. மொத்த தண்ணி அந்த குழிக்குள்ள விழுகிறங்காட்டிக்கு நம்ம ஹீரோ பயந்துட்டான், நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆயிருன்ட்டு அந்த போய் தண்ணி எப்படியே தடுத்து நிறுத்தோன்ட்டு கட்டை கல்லு எல்லாத்தையும் வச்சு நம்ம பசங்களை வச்சு எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா தண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இவனுக்கு என்ன பண்ணாலும் அது யூஸ் ஆகாமே போகுது. மொத்த தண்ணி அந்த குழிக்குள்ளே விழுந்துட்டு இருக்கு. சடனா அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ்காரனும் அந்த பக்கம் உங்களை புடிச்சு கண்டபடி திட்டுறான். அதுக்கப்புறம் அந்த டீ கடைக்காரனை பார்த்து கேட்கறா, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்த பத்தி, இது வரைக்கும் விழுந்தவங்க யாராவது உயிரோட மேல வந்திருக்காங்களா, பொழைச்சதா சரித்திரம் இருக்குமா அப்படின்னு சொன்னோனையுமே நம்ம பசங்களா அதை கேட்டுட்டு அழுகுறானுங்க. நம்ம ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்தி ஆகும்னு எல்லாரும் சேர்த்து போய் அந்த குழியை மறிச்சு படுத்துக்கிறாங்க. தண்ணி உள்ள போக முடியாத அளவுக்கு குழியை சுத்தி படுத்துக்கிறாங்க. அப்ப ஒரு பிளாஷ்பேக் வருது. இவனுங்க எல்லாம் சின்ன பசங்கள்ல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே. சின்ன வயசுல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நம்ம காட்டுறாங்க. நம்ம பசங்க எல்லாம் ஆத்துல குளிக்கலான்னு வேகமா ஓடி போய் குதிச்சிட்டாங்க. ஆனா நம்ம சுபாஷ் அவனுக்கு நீச்சல் தெரியாதங்காட்டி குதிக்காம பயந்துட்டு வெளியே நின்றுகிட்டு இருக்கான். நம்ம பசங்க எல்லாம் உள்ள இருந்து கத்துறாங்க, குதிரான்னு. நம்ம பசங்க இருக்க நம்பிக்கையில இவனு எட்டி குதிச்சுறான். டக்குன்னு இங்க காட்டுறாங்க, அவன் குளிக்கல விழுகும் போது அந்த சீனை காட்டுறாங்க. இவன் பொத்துன்னு பாறையில அடிச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சுட்டு கை காலம் முடியுது. டக்குன்னு போய் கடைசியா ஒரு பாறையில எஜ்ஜுல போய் விழுகுறான். ஃபுல்லா ரத்தம் உடம்பு ஃபுல்லா. அவன் உயிரோடு இருக்கானா செத்துறானான்னு கூட நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லா அடி வாங்கி ஒரு பாறையோட எஜ்ஜுல கிடக்குறான். கொஞ்சம் நவுந்தா விழுந்துருவான், அந்த அளவுக்கு எஜ்ஜில கிடக்குறான். இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன் இவங்க ரொம்ப அழுதங்காட்டிக்கு அந்த போலீஸ்காரன்னு விட்டுறான். அப்படியே கூட இன்னொரு போலீஸ்காரன் துணைக்கு அனுப்புறா, போய் அங்க என்ன ஆச்சுன்னு பாருங்கன்ட்டு ஒரு போலீஸ் கூட துணைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த போலீஸ்காரன் காருக்குள்ள கொண்டு சரக்கு அடிக்கிறங்காட்டிக்கு மெதுவா போ சரக்கு சிந்துன்னு சொன்னோனையுமே நம்ம பசங்களுக்குள்ள கோபம் வந்துருச்சு. அதுக்கு அந்த போலீஸ்காரன், என்னங்கடா கோபம் வருதா, நீங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, சாதாரண ஒரு கயிறு வச்சு அவனை காப்பாத்தலாம்னு நினைக்கிறீங்களா, இது வரைக்கும் அந்த குழிக்குள்ள விழுந்து எவனாலே உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு அது மோசமான குழி. காத்து சூரிய வெளிச்சம் கூட போகாத அளவுக்கு அது பயங்கரமான சாத்தான் குழி, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கடான்னு சொல்லிட்டு பேசிட்டே ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காரை நிறுத்திட்டு நம்ம பசங்களை கயிறு எடுத்துட்டு வேகமா ஓடுறாங்க அந்த குழியை பார்த்து. ஆனா இந்த போலீஸ்காரர் மெதுவா இறங்கி அந்த க்ளோசிங் போர்டு எடுத்து மாட்டிட்டு இருக்காரு முன்னாடி. இவரு பொறுமையா மெதுவா இறங்கி அந்த இடத்துக்கு வந்துறாரு குழிகிட்ட. வந்துட்டு நம்ம பசங்க எல்லாத்தையும் பிடிச்சி கண்டபடி கிளின்னு கிழிக்கிறாரு. நீங்க இங்க இருக்கிறதே வேஸ்டா, உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் எப்பயும் செத்து போயிருப்பாண்டா, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த டூரிஸ்ட் கைடு நம்ம டீ கடைக்காரன் ஆறுமுகம் இருக்காருல, அவர் தான் சொல்றாரு, சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை விட்டுரும், அதுக்கப்புறம் பசங்களுக்கு சொல்லி புரிய வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பசங்களும் அந்த போலீஸ்காரன் காலில் விழுந்து கதறங்காட்டிக்கு அவனும் கொஞ்சம் பாவமா போயிட்டு, உன்னை கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்றேன், அதுக்குள்ள என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மழையை நிக்குது, இடமும் அப்படியே நார்மல் ஆகுது.
அந்த போலீஸ்கார் வந்து டேய் சொன்னா புரிஞ்சுக்குங்கடா, அவன் வரமாட்டான்டா, செத்து போயிட்டான்டா, உனிமேலாவது போய் ஊர்ல ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அழுகுறா, அவன் முதலே வரமாட்டான் தான் சொன்னான், நாங்க தான் அவனை வற்புறுத்தி கூட்டு வந்தோம், உனி போய் அவங்க அம்மாக்கெல்லாம் நாங்க என்ன பதில் சொல்லுவோம், அவங்க ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார், எங்களால முடியல சார் அப்படின்னு எல்லாம் ஓன்னு அழுகுறாங்க. இதை கேட்டது சுத்தி இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இப்ப அதுக்காக என்னடா பண்ண முடியும், அதுக்குன்னு இங்கேயே உட்காந்துருக்க முடியுமா, உன் ஃப்ரெண்டு வரமாட்டாடான்னு சொல்லிட்டு அந்த டூரிஸ்ட் கைடு போய் அவங்க கூப்பிடுறாங்க. சரி வாங்கடா போலான்னு அவன் போய் கூப்பிட அந்த குறுந்தாடி ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் அந்த குழியை பார்த்து கத்துறான், டே சுபாஷ் எந்தர்றா மச்சா, ஏதாவது சவுண்டு கேட்டா குரல் குடுறா அப்படின்னு வேகமா கத்துறான். டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம சுபாஷ் குட்டி பையனா இருக்கும்போது தூங்கிட்டு இருந்திருக்கான். அவன் எதையோ கனவுல பயந்துட்டு வேகமா நிச்சு போய் அவங்க அம்மா பக்கத்துல படுக்க அவங்க அம்மா மெதுவா தலையை கோதி விடுறாங்க. இப்போ டக்குன்னு குழிக்குள்ள காட்டுறாங்க. அவன் அப்படியே குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறான். செத்துறான்னு தெரியல. டக்குன்னு கண்ணை திறக்கிறான். உயிரோட தான் இருக்கான். ஆனா ரொம்ப அடிபட்டுருச்சு. ரொம்ப நேரம் உயிர் பிழைக்க மாட்டான். இவனுக்கு வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்துற சத்தம் கேட்டோன்னு இவனுக்கு கொஞ்சம் முழிப்பு வந்துருச்சு. கொஞ்சம் இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு இவனும் கத்துறான், எப்படியாவது காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்துறான். ஆனா வெளியே சத்தம் வந்து கம்மியா தான் கேக்குது. இவன் எப்படியாவது அவங்களுக்கு கேட்க வைக்கணும் மூச்சை புடிச்சிட்டு கத்துன்னு கத்துறான். நம்ம பசங்களுக்கு லைட்டா தான் சத்தம் கேக்குதுன்னு எல்லாம் குளிட்ட வந்து கத்துறாங்க. டே மச்சா நீதான் பேசுறேன்னு கத்த அந்த போலீஸ்கார் ஒரு நிமிஷம் சரி அமைதியா இரு, ஒருத்த மட்டும் பேசு அப்படின்ட்டு அவனை கத்த சொல்றான். அந்த குறுந்தாடி ஃபண்டும் வேகமா சத்தம் போட்டு கத்த கீழே இருந்து இவனும் கத்துறான் பதிலுக்கு. அதனால கொஞ்சம் சத்தம் கேட்டோடனே இந்த போலீஸ்கார் அப்படியே அரண்டு போயிடறான். இதுக்கு வாய்ப்பே கிடையாது, எப்படி அவன் உயிர் பொழைச்சான் அப்படின்னு. போலீஸ்கார மட்டும் ஆச்சரியமா பாக்கல, அந்த டூரிஸ்ட் கைடு நம்ம ஆறுமுகம்னா எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறானுங்க, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. உடனே அந்த போலீஸ்கார அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஃபயர் சர்வீஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணி விட்டான். ஃபயர் சர்வீஸ் வண்டி எல்லாமே வந்துருச்சு. நம்ம பசங்க எல்லாம் ஓடி போய் வேகமா அந்த கயிறு எடுத்துட்டு வராங்க. அப்ப கார்ல இருந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஆபீசர் போலீஸ்காரன் வந்து அந்த ஃபயர் சர்வீஸ் எட்டு இருப்பான்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா, காப்பாத்தலாம் சிரமம், கொஞ்ச நேரம் காப்பாத்துற மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃபயர் சர்வீஸ் எட்டு வந்து இந்த இடத்தோட ப்ளூ பிரிண்ட் கிடைச்சா அந்த பையனை கொஞ்சம் காப்பாத்துற ஈஸி சார் அப்படின்னு சொன்னதுக்கு, ஐயா இது வரைக்கும் மனுஷன் போகாத இடத்துக்கு ப்ளூ பிரிண்ட் கேட்டா நான் என்னத்தையா கொண்டு வந்து கொடுக்கறது, நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் காப்பாத்துற மாதிரி பாவலா பண்ணு, நான் மித்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து கயிறை தூக்கி உள்ள போறாங்க. அந்த குழிக்குள்ள எல்லாத்தையும் செட் பண்ணிட்டானுங்க சுத்தி. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பசங்களை போட்டு அடிச்சாங்க, அந்த போலீஸ்காரனும் வந்துட்டான். எல்லாத்தையும் ஒரு மாதிரி பாக்குறேன், அவங்க சொல்றது உண்மையா உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் இருப்பான்ல அவனை போட்டு கண்டபடி கிளின்னு இருக்கிறாரு. உன்னை வேலையை விட்டு தூக்க போற அப்படின்னு சொல்லி அவனை மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்களை கயிறை தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பசங்க பாத்துட்டு வந்து கேக்குறாங்க, சார் இப்படி எல்லாம் கயிறை உள்ள தூக்கி போட்டா அவனை காப்பாற்ற முடியாது, நாங்க கல்லை போட்டு செக் பண்ணோம், அது ஒரே நேரா போல அந்த குழி வலது பக்கம் இடது பக்கம் குறுக்கும் நெருக்குமோ அந்த பாறை போய்கிட்டு இருக்கு, அதனால கயிறு எங்காவது மாட்டிக்கும், அதுவும் இல்லாம அவனுக்கு அடி போட்டிருக்கோம், எப்படி அந்த கயிறை பிடிச்சி ஏறி வருவான்னு கேக்குறான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன். அதுக்கு அந்த பெரிய ஆபீஸ் இருக்கான அந்த போலீஸ்காரன் அந்த ஃபயர் சர்வீஸ் எட்ட கூப்பிட்டு கேக்குறான், இந்த மாதிரி ஆள் தான் அனுப்பிடணும், வேற வழி இல்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அவனை காப்பாத்த ட்ரை பண்ணணும், உங்க ஆளை எவனாவது கயிறை கட்டி உள்ள இறக்கி கொடுங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஃபயர் சர்வீஸ் ஹெட் ஆபீசரும் ஒருத்தனை உள்ள இறக்கலான்ட்டு கயிறை கட்டி நிக்க வச்சிருக்காரு. ஆனா அவன் அந்த குழியை பார்த்துட்டு பயந்துட்டு போக மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏயா என்னாச்சு, ஏன் போக மாட்டேன்னு அந்த ஃபயர் சர்வீஸ் ஹெட் ஆபீசர் வந்து கேட்க, இல்ல சார் இதையே வேலையே வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, போய் அந்த பாடியில எடுத்துட்டு வருவாங்க, அவங்களே இந்த குழியை பார்த்துட்டு பயந்துட்டு போகாம இருக்காங்க, என்னால எப்படி சார் இது பண்ண முடியும்னு சொல்ல, அதுக்கு அந்த ஃபயர் சர்வீஸ் ஹெட் ஆபீஸ் வந்து, டே இதை பண்ணினா உனக்கு மெடல்லாம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ஏன் இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக சார் இதெல்லாம் நான் வாங்கணும்னா முதல்ல குழியில இருந்து உயிரோட மேல வரும் சார், சப்போஸ் நான் உள்ள செத்து போயிட்டேன்னா என் பாடி வெளியே கிடைக்கலன்னா வச்சுக்கோங்க, என் ஃபேமிலிக்கு பென்ஷன் பணம் கிடைக்காது, என் குடும்பமே நான் ரோட்ல நிக்கும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார், மன்னிச்சிருங்க சார், நான் போலேன்னு சொல்றான். இந்த போலீஸ்காரங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் வந்திருக்கும்ல, நம்ம பசங்களா குதிச்சிட்டாங்கன்னு நம்பிக்கையில நம்ம சுபாஷும் போய் குதிச்சிருவான். ஆனா அவனுக்கு நீச்சல் தெரியாது. இவங்கெல்லாம் மேல வந்து தேடி பாக்குறாங்க, சுபாஷை காணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம குட்டம் போய் உள்ள போய் குதிச்சு நம்ம சுபாஷை காப்பாத்தி வெளியே கொண்டு வருவான். அந்த விஷயம் இப்ப நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. நம்ம இருக்க நம்பிக்கையில தான் அவன் சின்ன வயசுல குச்சான், அதே மாதிரி இப்ப நம்ம காப்பாத்துவோம் நம்பிக்கையில அவன் உயிர் வாழ்ந்துகிட்டு இருப்பான். நம்ம ஃப்ரெண்டை நம்ம எப்படியே போய் காப்பாத்தி ஆகணும்னு வேகமா போய் போலீஸ் சொல்றான். யார் இறங்குனா என்ன சார், நான் இறங்குறேன் சார் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோவை பிடிச்சி கண்டபடி திட்டுறான். ஏயா உள்ள இருக்கனோட நிலைமை என்ன தெரியல, உன்னை இறக்கி விட்டு ரிஸ்க் எடுக்க சொல்றேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம டீ கடைக்காரன் வந்து, ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க, எல்லாரும் இறங்க பயந்துகிட்டு இருக்கீங்க, அவன் தானே போய் இறங்குறேன்னு சொல்றான், இது உங்களுக்கு சாதாரண வேலை சார், ஆனா அது அவன் நண்பனோட உயிர் சார், அவன் கண்டிப்பா செய்வானு நம்பிக்கை இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் இந்த கயிறு எல்லாம் எப்படி கட்டணும்னு சொல்லி தராங்க. கீழே போய் அவன் சுபாஷ் வயித்துல இடுப்புல இந்த மாதிரி கயிறை கட்டி தூக்குனாதான் தூக்க முடியும். ஏன்னா போலீஸுக்கு வேற வழி இல்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி குழிக்குள்ள ஒருத்தர் உயிரோடு இருக்கான்னு, அவனை காப்பாத்தியே ஆகணும், அதனால இதை ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோக்கும் அந்த குழிக்குள்ள இறங்க பயம்தான், இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்தி ஆகணும் தைரியத்தை வர வலிச்சுட்டு உள்ள இறங்குறான்.
உள்ள இறங்கும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் முகத்தை எல்லாத்தையும் கடைசியா ஒரு டைம் பார்த்துட்டு உள்ள இறங்குறான். இவங்களும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு வந்து குழி முன்னாடி உட்காந்துட்டு அவன் சொல்றத வந்து கேட்டு இவங்க கிட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோ உள்ள இறங்கும் போதுதான் தெரியுது அந்த குழி இவங்க நினைக்கிறத விட ரொம்ப ஆபத்தான இடம்னு. ஃபுல்லா சுத்தி முத்தி நல்லா சார்பான பாறையா இருக்கு. திடீர்னு பெருசா போகுது, திடீர்னு குறுகி போகுது. இந்த படத்தை பாக்குற நமக்கு எப்படி இருக்குன்னா 2007 உண்மையாவே ஒருத்தனுக்கு இது நடந்திருக்கு. அவன் அந்த குழிக்குள்ள விழுந்திருக்கான். அப்ப அவங்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், எப்படி அவன் ஃப்ரெண்டை கஷ்டப்பட்டு காப்பாத்திருப்பாங்க. அந்த பள்ளத்துக்குள்ள ஏகப்பட்ட வவால் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. இவன் போனோனையுமே அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது, கடச்சடன்னு மூஞ்சிலேயே அடிக்குது. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஆழத்துக்குள்ள போக போக மூச்சு விட முடியல, ஆக்சிஜனும் பத்த மாட்டேது. கயிறு கிட்டத்தட்ட 120 அடிக்கு வந்துருச்சு. அதே சமயத்துல அவன் கொண்டு வந்த கயிறு முடிஞ்சிருச்சு. அவன் கூப்பிட்டு ஃபயர் சர்வீஸ் ஹெட் ஆபீஸ்ல சொல்றான் இந்த மாதிரி கயிறு முடிஞ்சிருச்சுன்னு. அவர் போய் அந்த போலீஸ் கிட்ட சொல்றான். அவன் சொன்னதுக்கு உன்னை கயிறு வேணா கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஹெட் ஆபீசர் கயிறு கொண்டு வந்து ஜாயின் பண்றது பெருசு இல்ல சார், ஆனா இந்த கயிறோட நீளமே 120 அடி, உனக்கு இதுக்கு மேல போனா ஆக்சிஜன் பத்தாது, இவனும் செத்து போயிருவான், என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரன் அந்த குளிக்கிட்ட போய் நின்னு கத்துறான், நாங்க இப்போ உன்னை தூக்க போறேன்டா, ஒழுக்கமா மேல வந்து சொல்ல நம்ம ஹீரோ வரவே மாட்டேங்கிறான், என் ஃப்ரெண்டை நான் காப்பாத்தியே ஆவேன், இல்லைன்னா உள்ளே செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு ஒன்னு சொல்றான், இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சல சார், கண்டிப்பா உள்ள ஆக்சிஜன் இருக்கும், ட்ரை பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு வேற கயிறை கொண்டு வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணி உள்ள இறக்குறாங்க. கயிறு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு கீழே போயிட்டான். டக்குன்னு பார்த்தா ஒரு பாறையில அவன் ஃப்ரெண்டு கிடக்கிறத அவன் பார்த்துட்டான். நம்ம சுபாஷ் கொஞ்சம் கூட அசைவே இல்லாம குத்துயிரும் கொலையுரமா கீழே கிடக்குறான். நம்ம ஹீரோ அவன் கிடக்கிறத மேல சொன்னோமே எல்லாத்தையும் கொஞ்சம் சந்தோஷமாயிருது, ஒரு வழியா அவன் எப்படி கண்டுபிடிச்சான்டா அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா இவன் தனியா வரும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தான். இப்ப இவனையும் எப்படி கட்டி இழுத்துட்டு போறதான் பெரிய பிரச்சனை. மேல இருந்து அந்த ஃபயர் சர்வீஸ் ஹெட் ஆபீசர் வந்து கத்துறாரு, நான் சொன்ன மாதிரி இடுப்புல கயிறை கட்டி விடு, அப்பதான் அவனை மேல கொண்டு வர முடியும், அப்பதான் வெயிட் பேலன்ஸ் ஆக முடியும் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு பதட்டத்துல அது எப்படி கட்டணும்னு மறந்து போச்சு. இவன் வேற யோசிச்சு பாக்குறேன், நான் அழுகுறான். சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படியே கட்டி ஆகணும், நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்தி ஆகும்னு ஒரு முனையை அவன் ஃப்ரெண்டோட இடுப்புலையும் கட்டிட்டு இன்னொரு முனையை அவனோட வயிற்றுலையும் கட்டிக்கிறான். ஆல்ரெடி நம்ம சுபாஷ் அந்த எட்ஜ்ல தானே இருப்பான். இவன் இடுப்புல கயிறு கட்டலான்னு டச் பண்ணும்போது டப்புன்னு வலிக்கி விட்டுறான். மேல கயிறு சடசடன்னு இழுக்குது, இவங்களும் பிச்சுட்டு வராங்க முன்னாடி. ஜஸ்ட் மிஸ், நம்ம பசங்களா மொத்தமா சேர்ந்து அந்த கயிறை புடிச்சு இழுத்துறானுங்க. நம்ம ஹீரோவும் சுபாஷ் கீழே அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியை எப்படியே புடிச்சிடறான் நம்ம ஹீரோ சுபாஷ. மேல எல்லாரும் சேர்ந்து கயிறை போட்டு மாங்குன்னு இழுக்கிறாங்க. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சமயத்துல அந்த கயிறு போய் கரெக்டா ஒரு பாறையில மாட்டிடுது, பாறை இடுக்குல வந்து கரெக்டா மாட்டிக்குது. இவங்க மேல இழுக்கிறங்காட்டிக்கு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு வந்து பாறையில டம்முன்னு மோதிக்கிறாங்க. இவங்களும் மாங்குன்னு எவ்வளவு இழுத்தாலும் அவங்கள மேல கொண்டு வர முடியல, ஏன்னா அந்த பாறை இருக்குங்காட்டி கரெக்டா கயிறுல மாட்டினங்காட்டி இவங்க இழுக்க முடியல. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியாம எல்லாம் மேல நின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த எல்லோ கலர் ஜர்க்கின் போட்டவன் பேய் பிடிச்ச மாதிரி போய் ஒரு இடத்துல கொண்டு இருப்பான்ல, இப்பதான் அவன் சுயநினைவுக்கு வரான். சுயநினைவுக்கு வந்துட்டு அந்த பாறை மேல ஏறி நிக்கிறான். இவங்க வேற பயப்படுறாங்க அவன் எட்டி குச்சி செத்து போயிருவான்னு. அவன் அந்த பாறை மேல எஜ்ஜில வந்து நின்று எட்டி பாக்குறான் அந்த குழியை. அவன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு அந்த கயிறு வந்து பாறையில மாட்டிருக்கு, அதனாலதான் மேல இழுக்க முடியலன்னு. கீழே இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க இவனை பார்த்துட்டு. மச்சா கொஞ்ச நேரம் போய் அமைதியா குறை, எப்படியாவது அவங்களை நான் காப்பாத்தி விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் டக்குன்னு எந்திரிச்சு கத்துவான் பாருங்க, டே மச்சா கயிறை லூஸ் விட்டு இழுங்கடா அப்படின்னு. இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க ஊர்ல அந்த கயிறு இழுக்கிற போட்டியில இவங்க நிறைய வந்து கலந்துருப்பாங்கல்ல, இப்பதான் அவங்களுக்கு புரியுது கயிறை லூஸ் விட்டு இழுக்கும் போது கிரிப்பு கிடைக்கும், நல்லா போர்ஸா இருக்குன்னு இழுக்கிறானுங்க. கொஞ்சமா லைட்டா எல்லாரும் முன்னாடி வந்து லூஸ் விட்டு அதுக்கப்புறம் இழுப்பானுவாருங்க, மாங்குன்னு இழுப்பாங்க. இந்த சீன்ல தியேட்டர்ல வந்து அந்த கமல் சாரோட பாட்டோட ஒரு கரெக்டா அந்த சீனுக்கு அடாப்ட் ஆகும். எல்லாம் மாங்குன்னு இழுக்க நம்ம ஹீரோவும் கொஞ்சமா மேல வந்தோன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்களாம் ஓடி வந்து சுபாஷ் தூக்கிட்டு போறாங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், வெளியே தூக்கிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியே கொண்டு வந்தா டீ கடை முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க ஆம்புலன்ஸ் வர வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டி வந்து அவனை பார்த்து சொல்றாங்க, நீ அந்த சாவையே பாத்துட்டு வந்திருக்குப்பா, நீ கடவுளுக்கு சமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்றாங்க. இந்த போலீஸ்காரங்களும் இன்னும் சாக்குல இருந்து வெளியே வரல, இவன் எப்படி தப்பிச்சிருப்பான் அந்த இடத்துல இருந்து வந்தான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஆஸ்பத்திரி வந்துடுறாங்க. அங்க இருக்க டாக்டர் சொல்றாங்க, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு இங்க எக்யூப்மெண்ட் இல்லப்பா, ஒன்னு மதுரை கூட்டு போங்க, இல்லைன்னா உங்க ஊருக்கே கூட்டு போறேன்னு கேட்டதுக்கு நாங்க எங்க ஊருக்கே கூட்டு போய்க்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லி அவங்க சைன் போட்டு கொடுத்துறாங்க. இங்க வெளியே வந்து பார்த்தா பிரஸ் மீடியாக்கெல்லாம் நியூஸ் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க, நீங்க காப்பாத்துறீங்களே அந்த இடத்துல எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னு. இதுக்கெல்லாம் டைம் இல்ல மேம், நான் முதல்ல என் ஃப்ரெண்ட ஊருக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு கிளம்பலான்னு கார் டோர்ல சாத்த இந்த பக்கம் அந்த போலீஸ்காரன் வந்து நம்மள பசங்களை புடிச்சு லைட்டா மிரட்டுறா, உன டைம் டூருக்கு இருந்து எங்காவது போனீங்க தொலைச்சு போடுவ ராஸ்கல் அப்படின்னு சொல்றான். இவங்களும் சரி சார் தேங்க்யூ சார் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க ஊருக்கு. அதுக்கப்புறம் கேரளா கொண்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா நம்ம பசங்க அந்த ஊர்ல யார்ட்டையுமே இந்த மாதிரி விஷயம் நடந்ததா சொல்ல, எல்லாம் பயந்துப்பாங்கன்னு எதுவுமே சொல்லல, எல்லாம் மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பள்ளியில அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு பதறி அடிச்சு ஓடி வந்து இந்த ஊர்ல இருக்க எல்லாட்டையும் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி பசங்க எல்லாம் பிரச்சனை தப்பிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அந்த அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. உண்மையாவே இதெல்லாம் நடந்த ஸ்டோரி. 2007 உண்மையுமே ஒருத்தர் குளிக்குள்ள மாட்டார்ல, அவர் இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர நார்மல் லைஃபுக்கு திரும்பி வர 3 வருஷம் ஆச்சு. அதை பத்தி யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவ்வளவுதான் மக்களே, படம் நல்லா இருந்துச்சுங்களா? நான் கதை சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஏதாச்சும் தப்பா சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த படத்துல திருத்திக்கிறேன். நன்றி மக்களே, அடுத்த படத்துல பார்க்கலாம்.